அன்பார்ந்த சிம்ம ராசி அன்பர்களே, பொதுவாக சிம்மராசி காலபுருஷனுடைய 5வது ராசி தாங்க இந்த சிம்ம ராசி. எப்போதுமே பாருங்க, இந்த சிம்ம ராசிக்கார பாருங்க, ஒரு தைரியமான குணம், தன்னம்பிக்கையான குணம் சிம்ம ராசியை பொறுத்தவரை சூப்பரா இருக்கும். இவங்கள மாதிரி யாரும் தைரியமா யோசிக்க முடியாது. நீதி, நேர்மை, கண்ணியம், கட்டுப்பாடு, ஒழுக்கமான குணம் எல்லாமே கொண்ட ஒரே ராசினா அந்த சிம்ம ராசி மட்டும்தான். இந்த ராசியில பிறந்துட்டு அந்த குணம் அதிகமா இருக்கும். அப்படிப்பட்ட சிம்மராசி என்பவர்களுக்கு வரக்கூடிய இந்த சுக்கிர பகவானுடைய கிரக பயிற்சி கரெக்டா செப்டம்பர் மாசம் 14ஆம் தேதி பயிற்சியாகி ஸ்ட்ரெயிட்டா உங்களுக்கு அக்டோபர் மாசம் 9ஆம் தேதிக்குள்ள சிம்ம ராசியில சுக்கிரன் இருக்காரு. அப்ப எப்படிப்பட்ட ராஜயோகம் இருக்குது, இதுக்கான பதிவு தாங்க இது. உங்களுக்கு மெயினா சிம்ம ராசியை பொறுத்தவரை அனைவருமே யாரெல்லாம் சிம்ம ராசி இருக்கீங்களோ கண்டிப்பா இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பயனுள்ள தகவல் இந்த வீடியோ பார்த்துக்கோங்க. சிம்மத்தை பொறுத்தவரை சுக்கிரன் கேது இணையுது. யாரு ஜாதகத்துல சுக்கிரன் கேது நல்லா இருக்கோ அவங்க எல்லாருமே இந்த வீடியோ மிஸ் பண்ணிடக்கூடாது. மிகப்பெரிய ஒரு பயனுள்ள தகவல். கண்டிப்பா அம்மன் அருள் கண்டிப்பா ஃபர்ஸ்ட் வாட்டி பண்ணிட்டு பாக்குறீங்கன்னா கண்டிப்பா நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா நமக்கு அம்மன் அருள் எனக்கு நிறைய ஜாதகம் கொடுத்துருக்கீங்க, நம்முடைய சேனலுக்கு நிறைய சப்ஸ்கிரைப் கொடுத்துருக்கீங்க. அனைவருக்குமே பொங்காலம்மன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிஞ்சுக்கிறேன். இப்ப இந்த சுக்கிர பகவான் உங்களுக்கு எப்படிப்பட்ட யோகத்தை கொடுக்க போற, உங்க ராசிக்கு பாருங்க. சுக்கிர பகவான் எத்தனாம் வீட்டு அதிபதி? 3ஆம் வீட்டு அதிபதி. எப்படி உங்களுடைய முயற்சி ஒரு மனிதனுக்கு வெற்றி, நீ ஜெயிப்பியா தோப்பியா வாழ்க்கையில 3ஆம் இடத்தை பாரு ராஜா. அடுத்து நம்முடைய வீரியத்தன்மை, நம்முடைய கலத்திர வாழ்க்கையில சுகத்தை காட்டக்கூடிய 3ஆம் இடம் தான். 3ஆம் இடம் தான் வீரியத்தன்மையை காட்டக்கூடிய அமைப்பு. வெற்றி ஸ்தானம் பாங்க 3ஆம் இடத்தை. சகோதர உறவு 3ஆம் இடம். தகவல் தொடர்பு காற்று மூலமாக உள்ள செய்தி எல்லாமே இந்த 3ஆம் இடம் தான். அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 10ஆம் வீட்டு அதிபதி. உங்களுடைய பட்டம், பதவி, புகழ், அந்தஸ்து, கௌரவம், மாமனார் மாமியார் உறவு எப்படி இருக்கும், நமக்கு கிடைக்கக்கூடிய அந்தஸ்து கௌரவம் எப்படி இருக்கும், தொழில் நல்லா இருக்குமா நல்லா இருக்காதா, இவருடைய பிறவி எதுக்காண்டி பிறந்திருக்காரு, எல்லாமே இந்த 10ஆம் இடத்தை பார்த்தா சொல்லிவிடலாம். அதுக்கு அதிபதி யாரு? சுக்கிர பகவான். அப்படிப்பட்ட சுக்கிர பகவான் எங்க இருக்காரு ராஜா? உங்க ராசி மேல உட்கார்ந்து ராஜா. ஏன் பயப்படுறீங்க? ராசி மேல சுக்கிரன் அப்படியே யோகம் வந்துகிட்டே இருக்குது. தைரியம் மட்டும் விட்டுறாதீங்க. எப்படி தைரியம் தன்னம்பிக்கை மட்டும் விடாம இறங்கி அடிங்க, நெத்தி அடி அடிக்கலாம். லைஃப்ல யாரெல்லாம் ஜெயிக்கணுங்கிற இருக்கீங்களோ அவங்க எல்லாத்துக்குமே இந்த வீடியோ சூப்பரான வீடியோ பார்த்துக்குங்க. ஏன்னா அஷ்டம சனி என்ன பண்ணுச்சு, இதுக்கு மாதிரி என்ன தடையில சந்திச்சிங்க, எவ்வளவு கஷ்டம் வந்துச்சு என்னன்னு கேட்டா சிம்ம ராசிக்காரங்க கரெக்டா சொல்லுவாங்க. ஆமாங்க இருந்துச்சுங்க, எனக்கு நிறைய பிரச்சனை இருந்துச்சுங்க, சொல்ல முடியாத அளவுக்கு நிறைய பேருக்கு எனக்கு பிரச்சனை நிறைய கொடுத்தாங்க அப்படிங்கிற விஷயம் நிறைய பேருக்கு வந்திருக்கும். ஏன்னா சிம்ம ராசியை பொறுத்தவரை இவ்வளவு கஷ்டத்தை பார்த்தாங்க. நண்பர்கள் நல்லா பார்த்துக்கங்க. நண்பர்கள்ட்ட ஒரு பிரச்சனை, கூட்டாளிகள்கிட்ட நிறைய பேர் பிரச்சனை. நிறைய பேர் கேட்டு பாருங்க, ஜாமீன் போட்டு மாட்டிக்கிறது, ஒரு இடத்துல பணத்தை கொடுத்துட்டு அந்த பணத்தை திருப்பி கேட்டா அங்க ஒரு மன வருத்தத்தை பாக்குறது ஒண்ணு. அடுத்து நேரா எடுத்துட்டோம்னா தாய் தந்தை சார்ந்த விஷயத்துல ஒரு மன வருத்தங்கள், இல்ல சொத்து சார்ந்த பிரச்சனைகள், தொழில்ல ஒரு தடைகள் தாமதங்கள் இருக்கிறது. நான் இது எல்லாத்துக்கும் நான் சொல்லல. யாருடைய சுய ஜாதகத்துல சுக்கிர பகவான் கெட்டு போய் இருந்தாரோ, யாருடைய ஜாதகத்துல சனி பகவான் ஒரு பலவீனமா இருந்தாரோ அவங்க எல்லாத்துக்குமே கேட்டீங்கன்னா இந்த அமைப்பு இருந்திருக்கும். செலவுகள் நிறைய இருந்திருக்கும். தொழில்ல நஷ்டத்தை பார்த்திருப்பீங்க. டாக்குமெண்ட் பிரச்சனை இருக்கும். அப்பாவுடைய சொத்து அம்மாவுடைய சொத்துல ஒரு வழக்கு இருந்திருக்கும். ஏன்னா நமக்கு அதிக ஜாதகம் கொடுத்தது இந்த சிம்ம ராசிக்காரங்க. ஏன் வேலை உத்தியோகம் நிறைய பேருக்கு பறி போயிருக்கும் அப்படிங்கிற வார்த்தையை நிறைய சொல்லலாம். வேலை உத்தியோகம் நிறைய கஷ்டத்தை பார்த்திருப்பீங்க. மேல் அதிகாரிகிட்ட நிறைய பிரச்சனையை சந்திச்சிருப்பீங்க. படிப்புகளில் அரசாங்க வேலைக்காண்டி முயற்சி பண்ணி அங்கே தாமதமாயிருக்கும். கொஞ்சம் குழந்தை பாக்கியம், திருமணத்துல தடைகள் எல்லாமே பார்த்திருப்பீங்க. இப்ப என்ன தெரியுமா, சுக்கிரபவன் எடுத்தவன முதல் பலனேன்னு சொல்றது தெரியுங்களா? எல்லாருமே சொல்லுவாங்க அஷ்டம சனியில தொழில் ஸ்டார்ட் பண்ணக்கூடாதும்பாங்க. ஜாதகத்துல யாரு ஜாதகத்துல தசாபதி நல்லா இருக்கு இப்ப ஸ்டார்ட் பண்ணி பாருங்க. தொழில் சுக்கிரனுக்கு எதுவும் யாருக்குள்ள யோகம் இருக்கு அவங்க மட்டும் தொழிலை ஸ்டார்ட் பண்ணுங்க, நல்ல யோகம் இருக்கு. இப்ப புதுசா தொழில் பண்ணணும் ஆசை இருந்தா இப்ப பண்ணி பாருங்க, சூப்பரா இருக்கும். திருமணங்கள் எத்தனை பேருக்கு தாமதமானுச்சோ அனைவருக்குமே இந்த அஷ்டம சனியால திருமணம் பேசி கிட்ட போய் நின்னுச்சோ அவங்க ஜாதகத்துல பாருங்க. இப்ப சுக்கிரபவன் மட்டும் நல்லா இருந்து சனி பவன் நல்லா இருந்துட்டாரு, இல்ல கேதுபவன் நல்லா இருந்துட்டா திருமண பேச்ச பேச ஆரம்பிச்சிருங்க. திருமணம் நடந்தே தீரும். சுக்கிரனுடைய பார்வை 7ஆம் இடத்தை கலத்தர ஸ்தானத்தை உங்களோட திருமண ஸ்தானத்தை பார்க்கறனால திருமணம் நடக்கும். இல்ல நண்பர்கள்ட்ட ஒரு நல்ல செய்தி வரும், இல்ல கூட்டாளி நல்ல ஒரு அமைப்பு வரும், இல்ல பொதுமக்களுடைய சூப்பரா இருக்கும். அரசாங்க வேலை நிறைய பேருக்கு கிடைக்கும். இதுதான் முதல் பலனே. அரசாங்க வேலை எத்தனை பேருக்கு வேணும்? மாணவ மாணவிகளே, சிம்ம ராசிக்காரர்கள் பிறந்தா அரசாங்க ஊதியத்துல நீங்க இருக்கணும், இல்ல ஒரு தலைமை பொறுப்புல ஒரு நீங்க போகணும். இப்ப எழுதுங்க அரசாங்க வேலைக்கு எக்ஸாம்.
ரிசல்ட்டை மட்டும் பாருங்க, செம்மையான ரிசல்ட். அரசாங்க வேலை இல்ல அரசு மூலம் அனுகூலம் எல்லாமே சூப்பரா இருக்கும். குடும்பத்துல வருமான இன்கம் குறை இல்லாம இருக்கும் பாத்துக்கோங்க. இப்ப வருமானம் தடையே இருக்காது. பொருளாதார வருமானம் சூப்பரா இருக்குங்க. இன்கம் வருமானம் செம்மையான யோகத்தை இப்ப அமைச்சு கொடுத்துருவாரு. வருமான தடை இருக்காது. இப்ப வீடோ இடமோ பூமியோ வண்டியோ வாகனமோ எல்லாமே சூப்பரா இருக்கும். பெருங்கொண்ட பணம் இன்கம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அமைப்பு பக்கவா இருக்கு பாத்துங்க. அதாவது இந்த சிம்ம ராசியை பொறுத்தவரை பொருளாதார வருமானம் செம்மையான யோகத்தை அமைச்சு கொடுத்துருவாருங்க. உங்களுக்கு கஷ்டமே வராது பாத்துக்குங்க. எப்படிப்பட்ட ஒரு கேஸா இருக்கட்டும், அம்மாவுடைய சொத்தா இருக்கணும் இல்ல அப்பாவுடைய சொத்தா இருக்கட்டும், எப்படிப்பட்ட வழக்கையும் உடைச்சிருவீங்க. அந்த வழக்கு சார்ந்த பிரச்சனை ஒரு முடிவுக்கு வந்துடும். தடைகள் இல்லை, சொத்து பிரச்சனை இல்லை, தாய் தந்தையோட சொத்துக்கள் கிடைக்கும். அதே மாதிரி பாருங்க, நிறைய கடன் பிரச்சனை அடைபடும். கடனே இருக்காது. கடன் சும்மா கண்டிப்பா உங்களுக்கு குறையும் பாத்துங்க. இப்ப இந்த காலகட்டம் உங்களுக்கு நல்ல சரியாந்திர யோகம் வருது. இதை விற்ற வேண்டாம். அதாவது இந்த சிம்மராசிக்காரன் வெளிநாட்டுல உள்ளவங்க நிறைய வேலை உத்தியோகத்தை வேற கண்ட்ரி விட்டு நான் கண்ட்ரி மாறணும் அப்படிங்கிற பிளான் உள்ளவங்க தைரியமா மாத்திக்கலாம். இப்ப வேலை கவுத்துல கண்ட்ரி மாறக்கூடிய அமைப்பு கண்டிப்பா வரும். வேலை உத்தியோகம் ஒரு சேஞ்ச் கண்டிப்பா கிடைக்கும். கண்டிப்பா மாறிக்குங்க. சூப்பரான யோகம் வருது. இங்க வேலை பார்க்கறவங்க நல்ல ஒரு மாற்றத்தை அமைச்சு கொடுத்துருவா. நல்ல ஒரு மாற்றம் உண்டு. குழந்தை பாக்கி கண்டிப்பா நிறைய பேர் கிடைச்சிடும் பாத்துங்க. நல்ல ஒரு அனுகூலமா வரும். லாப வருமானம், திடீர் அதிர்ஷ்டம், லாட்ரி யோகம் இருக்குதா இல்லையா இப்ப எடுத்து பாருங்க. கண்டிப்பா அடிக்கும் பாருங்க. அதுக்காண்டி அதிலேயே பணத்தை போட்டு விரயம் பண்ணாம ஜாதகத்தை மூவ் பண்ணி பாருங்க. கண்டிப்பா லாட்ரி யோகம் உண்டு. கமிஷன் வியாபாரம் நல்லா இருக்கும். பெருகொண்ட பணம், இன்கம், லாபம், வருமானம் எல்லாமே சூப்பரா இருக்கும் பாருங்க. மெயினா ஆசிரியர் வேலை பாக்குறவங்க சூப்பரா இருக்கும். எப்படி ஆசிரியர் வேலை பாக்குறவங்க, பெருங்கொண்ட பேங்க்ல வேலை பாக்குறவங்க, மருத்துவர் வேலை பார்க்கக்கூடிய நபர்கள், இவங்க எல்லாத்துக்குமே சிம்மராசியை பொறுத்தவரை இந்த சுக்கிரபகவானுடைய கிரக பயிற்சி அக்டோபர் மாசம் 9ஆம் தேதிக்குள்ள செம்மையான யோகம் இருக்கு. நெருப்பு சார்ந்த வேலை, இரும்பு சார்ந்த வேலை, ஷேர் மார்க்கெட்டிங், கமிஷன் ஏஜென்சி, ரியல் எஸ்டேட் பிசினஸ் எல்லாமே சூப்பரா அமைச்சு கொடுப்பார். எந்த காரியம் வந்தாலும் தைரியமா இறங்கி பாருங்க. உங்க பக்கம் வெற்றி நிச்சயம். அதாவது மெயினா இந்த சிம்மரத்துக்கு இந்த சுக்கிரபகவான் பயிற்சி நல்ல பயிற்சி. வீடியோ விட்டுறாதீங்க. நல்ல ஒரு மாற்றம் கண்டிப்பா உண்டு. பெண்கள் மூலமா நிறைய காரியத்தை சாதிச்சுக்கலாம். இப்ப விளையாட்டுத்துறை எல்லாமே சூப்பரா இருக்கும் பாத்துங்க. இப்ப நட்சத்திரம் பாத்தீங்கன்னா மக நட்சத்திரம் பிறந்த எல்லாமே தைரியமான குணமும், தன்னம்பிக்கையான குணமும், பயங்கரமான திறமையான குணமும் நிறைய இருக்கும். இந்த சுக்கிர பகவானுடைய கிரக பேச்சு சூப்பரா இருக்கு பாருங்க மக நட்சத்திரம் பிறந்தவங்களுக்கு. இப்ப சுக்கிரன் கேது இணையும் போது சுப செலவு, சுபகாரியம், வீடு, இடம், பூமி, வண்டி, வாகனம், வெளிநாடு, வெளியூர் சார்ந்த விஷயம், தொழில் சார்ந்த விஷயம், உத்தியோகத்துல உயர் பதவி, கமிஷன் வியாபாரம், ஷேர் மார்க்கெட்டிங் எல்லாமே சூப்பரா இருக்கும் பாருங்க. அரசு மெயினா அந்த கெமிக்கல் ஃபீல்டு, மருத்துவ ஃபீல்டு, டெய்லர் வேலை பார்க்கக்கூடிய நபர்கள் இவங்க எல்லாருமே சூப்பரா இருக்கும். வெளிநாட்டு வேலை பார்க்கறவங்க, வெளியூர்ல வேலை பார்க்கறவங்க, வேற கண்ட்ரி விட்டு கண்ட்ரி மாறுங்கிற பிளான் உள்ளவங்க எல்லாமே சூப்பரா அமைச்சு கொடுத்துருவாரு. அடுத்து பூர்ணத்துல பிறந்த சுக்கிர பேச்சு சூப்பரா இருக்கு பாருங்க. அக்டோபர் 9ஆம் தேதிக்குள்ள பாருங்க. நல்ல காரியம், நல்ல செலவு, படிப்பு, கல்வி, வேலை, தொழில், உத்தியோகம், வெளிநாடு, வெளியூர், நல்ல ஒரு மாற்றம், வீடு வாங்குறது, இடம் வாங்குறது, சொகுசு காரு, சொகுசு பங்களா, வண்டி வாங்குறது, வாகனம் வாங்குறது எல்லாமே இந்த பூர்ணத்துல பிறந்த சூப்பரா இருக்கு பாருங்க. லைஃப்ல செட்டில் ஆகக்கூடிய கண்டிப்பா அமையுது. அடுத்து உத்திரத்துல பிறந்தவங்க எல்லாமே தைரியமான குணம், தன்னம்பிக்கையான குணம், நீதியான குணம், நேர்மையான குணம், நல்லா ஒழுக்கமான குணம், நல்லா சூப்பரான ஒரு சிந்திச்சு செயல்பாடு பண்ணக்கூடிய யோகம் சூப்பரா இருக்கும். இப்ப உத்திரத்துல பிறந்தவங்களுக்கு பாருங்க செம்மையான ஒரு யோகத்தை கொடுக்குறாரு. அரசியல், அரசாங்கம், வீடு, இடம், பூமி, வண்டி, வாகனம், வெளிநாடு, வெளியூர், படிப்புகளில் ஒரு மாற்றம், தொழில ஒரு மாற்றம் எல்லாமே சூப்பரா இருக்கு. உத்திரத்துல பிறந்தவங்களுக்கு ஒரு நல்ல காரியம், பெருங்கொண்ட பணமோ, இன்கமோ, வருமானமோ, இல்ல நல்ல ஒரு அமைப்போ, ஒரு சுப செலவோ, சுபகாரியம் சூப்பரா அமைது பாருங்க. வரக்கூடிய சுக்கிர பகவானுடைய கிரக பேச்சு சிம்மராசியை பொறுத்தவரை மிகப்பெரிய வெற்றியுள்ள பயிற்சியாகவே அமைகிறது.